படம் ரிலீஸ் ஆகும்போது தனுஷ்க்கும் விக்னேஷ்வனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ். ஏன்னா படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் பார்த்துட்டு வந்து படம் அந்த லெவல் வரல அப்படின்னு சொன்னதாக ஒரு கருத்து இருக்கு. கதை வந்து சொன்ன கதை வேற. 4 கோடி ரூபா தான் பட்ஜெட் கொடுத்துருக்காரு விக்னேஷும். அதுக்குள்ளே 400 கோடி தான் படத்தை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் 11 கோடி ஆயிருக்கு. மோகனே, நீ லவ் பண்ணுறதா இருந்தால் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் லவ் பண்ணு. ஷூட்டிங் விதத்தில் ஒழுங்கமாக இருக்குங்க இல்லையா? நயன்தாரா மனசை கவர்றத விஷயத்திலே இவர் வளர்ந்துட்டு. இப்போ அதுக்கு வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே நயன்தாராவுக்கு. அதாவது அவங்க அந்த லைக் போட்டதில் 98% வந்து கேரளாக்காரிங்க தான். எந்த நடிகையுமே இல்லாத அளவுக்கு 100க்கு 100 வியாபார நோக்கம் கொண்ட நடிகை நயன்தாரா. துபாயில் பெட்ரோல் கிணறுல ஷேர் இருக்குது. அம்பானியோட தொழில் தூதர், தொழில் பார்ட்னர். நீ உங்கள் அப்பா கஸ்தூர்ராஜா இல்லை, நீ வந்துருக்க மாட்டேன். உங்கள் அண்ணன் எங்கள் செல்வராஜனால வரமாட்டேன். ஆனால் நான் தன்னந்து நீ ஆளாக வந்தேனா? மோகன்லால் அரவணைப்பு இல்லாமல் எப்படி மலையாள சினிமாவில் நீங்கள் கதாநாயகிங்க? என்னுடைய பழைய காதல்னு சொல்லி சிம்புவும் திட்டியிருக்காரு, மறைமுகமாக பிரபுதேவாவும் திட்டியிருக்காரு. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சில பேர் வந்து பேசினா ஒரு சில வார்த்தைகள் வந்து சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறவர் பேசினாலே அது பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம பைல்வான் அவர்கள் தான். வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் சூப்பர், நன்றிங்க. என்னை வாழ வைத்துக் கொண்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் பேசினாலே ஒரு பிரச்சனையாகவே அது சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. அது எதனால்? இல்லை, டாக்டர் கலைஞர் அப்படி தான் பேசுகிறேன். இல்லை, புரியல. அதாவது மக்களுக்கு புரியும்படி நாம் பேசணும், மக்களுக்கு விருப்பப்படி பேசணும், மக்களுக்கு புரியும்படி பேசணும். அப்போ அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்பில் எதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்மையை சொல்கிறது தானே நமக்கு பிரச்சனையே. கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதை ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அப்படி. ஸோ அப்போது உண்மையை சொன்னாலே பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஆமாம். சரி, அப்போ இந்த ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இந்த நயன்தாரா தனுஷ் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி சண்டை? அது முதல்ல அவர் தயாரிப்பாளர். அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் தினசரி மீட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் கொடுத்து 4 கோடி ரூபா தான் பட்ஜெட் கொடுத்துருக்காரு. யார்? விக்னேஷும். அதுக்குள்ளே 400 கோடி தான் படத்தை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் 11 கோடி ஆயிருக்கு. அது யார் தப்பு? டைரக்டர். அது மட்டும் இல்லை, நயன்தாராவும் இதே கருத்தை சொல்லுது, விக்னேஷனும் இதே கருத்தை சொல்லுது. மோகனே, நீ லவ் பண்ணுறதா இருந்தால் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் லவ் பண்ணு. கவுந்து அடித்து படத்துக்கு என்ன வேணால் பண்ணு. ஷூட்டிங் சமயத்தில் ஒழுங்கமாக இருக்குங்க இல்லையா? ஷூட்டிங் சமயத்தில் பூரா அதாவது நயன்தாரா மனசை கவர்றத விஷயத்திலே இவர் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. அதனால் ஷூட்டிங் லேட்டாகவே ஆயிருக்கு. அப்புறம் நயன்தாராவுக்கு பிடித்தமான விஷயங்களே அதில் சேர்த்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20 நாள் ஷூட்டிங் அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போவே நான் படத்தை பாதியில் நிறுத்திடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ். பயங்கர கடுப்புலாம் இருந்திருக்காரு. படம் ஏதோ சுமாராக போச்சு. இல்லை, படம் ரிலீஸ் ஆகும்போது தனுஷ்க்கும் விக்னேஷ்வனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ். ஏன்னா படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் பார்த்துட்டு வந்து படம் அந்த லெவல் வரல அப்படின்னு சொன்னதாக ஒரு கருத்து இருக்கு. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலையா? இல்லை, புரிஞ்சுது. அதுதான், அது வந்து படம் எடுக்கும் போது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதை வந்து சொன்ன கதை வேற. இவர் எடுத்த கதை இவருடைய லவ் கதையை எடுத்திருக்காரு. அதனால் அவர் பிடிக்கல. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஓரளவு கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து தனுஷ் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கிறது தான். அதாவது நீங்கள் இப்போது நீங்கள் தான் ஒரு டைரக்டர்னா என்கிட்ட வந்து தயாரிப்பாளர் காய்ச்சி சொல்கிறீங்க. அதிலிருந்து எந்த மாடல் செஞ்சாலும், சார் நான் இதை மாடல் செய்ய போகிறேன், இதை ரீஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லணும். நீ 4 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை கொடுத்துட்டு 11.5 கோடி ரூபா செலவாச்சுன்னா எவ்வளோ? அதுவும் முதல் படம். ஐயோ பாவம்னு இவர் வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு ஒருத்தர் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ தனுஷ்கிட்ட வந்து காசு சொல்லியிருக்காரு. சரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, முதல் படம் போடா போடி இல்லையா? அதுக்கப்புறம் தானே இது முதல் படம் போடா போடி தானே விக்னேஷ் வந்து. இல்லை, அந்த படம் வந்து சிம்பு படம். அது ஆக்சுவலாக விக்னேஷ்வனே கிடையாது. அது டைரக்டரே சிம்பு தான். சிம்பு ஒரு பக்கம் கதை சொன்னார், வரலட்சுமி ஒரு பக்கம் கதை சொல்லிச்சு. இவர் சும்மா பார்த்துட்டே இருந்தார். சுந்தர்சி எப்படி வந்து கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணும்போது அன்பே சிவத்தில் அதே தான், அதே மாதிரி இவர் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. அது அந்த சமயத்தில் இதை வந்து ஒரு விழாவிலே நயன்தாரா சொல்லியிருக்கு.
நாங்கள் ரொம்ப சிரமம் கொடுத்தோம் தனுஷுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒழுங்காக ஷூட்டிங் போகல, ஷூட்டிங் ரொம்ப டிலே ஆச்சு. அந்த விதத்தில் நானும் இந்த விக்னேஷனும் இந்த லவ் பண்ணுற முள்ள அவருக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டோம். என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு அப்போவே சொல்லியிருக்கேன் நயன்தாரா. அதை மறந்துட்டு இப்போ உள்டாவாக உருட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே நயன்தாராக்கு. நிறைய ஹீரோயின்ஸ்லாம் தனுஷ் கூட முன்னாடி படங்களில் நடித்த ஹீரோயின்ஸ்லாம் நயன்தாராக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க போட்டு அந்த மெசேஜுக்கு வந்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லின்ற மாதிரி பண்ணியிருக்காங்களே. அதாவது அவங்க அந்த லைக் போட்டதில் 98% வந்து கேரளாக்காரிங்க தான், மலையாளத்தையே. அந்த இன பாசம் இருக்குத்தானே செய்யும். அதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரெண்டாவது தனுஷோட நடித்தவங்க, தனுஷோட புரிஞ்சவங்க சிலர் வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், அவங்க லைக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் அவங்க கூட நடித்தவங்க தான் மேக்ஸிமம் லைக் பண்ணவங்கலாம். அனுபமா, ஸ்ருதிஹாசன் அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்களே. இல்லை, ஸ்ருதிஹாசனுக்கு முதல்ல வந்து விஜய் சேதுபதியே பிடிக்காது, கருப்பானவங்கள பிடிக்காது. அந்த காரணமாக இருக்கலாம். அதனால தான் அவங்க இவங்களை இது பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த 10 கோடி கேட்குறாரு, அது அந்த 3 செகண்ட் வியூக்கு 10 கோடி கேட்குறாரு. அது நீங்கள் அதாவது பைல்வான் பார்க்குறதுக்கு அது எப்படி பார்க்குறீங்க? 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்குறது. 1.5 மணி நேரத்துக்கு 50 கோடி வாங்கிக்கல நெட்ஃப்ளிக்ஸில். அவன் சொன்னதுனால தானே சேர்த்துருக்க. அது வந்து எவ்வளவு டியூரேஷனுங்கிறது முக்கியம் இல்லை, யாருடைய பொருள். உங்கள் பொருள் இது தூக்கி வெளியே போடுற சட்டை இருந்தாலும் இது நீங்கள் ஒருத்தனை கேட்குறான்னா அது விலை என்ன சொல்லுவீங்க? அது எந்து அப்படின்னு சொல்லி என்னது மட்டும் சொல்ல மாட்டீங்க, அது ஒரிஜினல் விலையோட கூட தானே சொல்லுவீங்க. எவ்வளோ பழசானாலும் அது மாதிரி தான். ரெண்டாவது அவர் உனக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு, பாடலாசிரியர் சம்பளம் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துருக்காரு. அது அவருடைய உரிமை. இப்போ இளையராஜா தன்னுடைய காப்பி ரைட்ஸ் வச்சுருக்காருல, இளையராஜாவாவது தயாரிப்பில் தான் செலவு பண்ணுறாரு, இருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிடுறாரு. அந்த மாதிரி காப்பி ரைட்டு அவருக்கு இருக்குது. சரி, அப்படி பேசும்போது இந்த எதிர்நீச்சல் படத்தில் வந்து தனுஷ் கேட்டதுக்காக நயன்தாரா வந்து ஒரு பாடலுக்கு காசு இல்லாமல் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போச்சு. அது இல்லை, அது காசு வாங்காமல் ஆடினதா? இல்லை, அப்படி நயன்தாரா சொல்லவே இல்லையே இது வரைக்கும். இப்போ மீடியாக்கள் இது மாதிரி உருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நயன்தாரா அப்படி சொல்லவே இல்லையே. அப்படின்னா தான் அன்றைக்கி சொல்லியிருக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன், 2.5 வருஷம் டிலே ஆனதுக்கு காரணம் என்ன? ஒரு முதலாளி ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கல, 2 மணி நேரம் 2.5 வருஷம் இழுக்கிறாருன்னா தொழிலாளி மேலேயும் தப்பு இருக்கும். அதை உட்காந்து பேசி தீர்க்கணும். ஏன் பேசி தீர்க்கலை? அதே சமயத்தில் தயாரிப்பாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் நடிகர் சங்கம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தனுஷ் சரி கட்டினாங்க இல்லையா. இப்போ 5 ஸ்டார் குமரேசனுக்கும் படம் செஞ்சு கொடுக்குறாரு, ஐஸ்வர்யனுக்கும் படம் செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா. அந்த மாதிரி பேசியிருக்கலாம்ல. ஆனால் இந்த தயாரிப்பாளர்கிட்டையும் பேச முடியாது நயன்தாரா. ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் நயன்தாரா மேலே கோவம். எதனால் இந்த கோவம்? ப்ரமோஷனுக்கு வர கிடையாது, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர கிடையாது, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர கிடையாது. இதெல்லாம் ஏன்? காசு கொடுக்குறாருல, பூம் படம் தானே. ஆனால் நீ தயாரித்த படத்துக்கு மட்டும் இசை வெளியீட்டில் வர்ற, ப்ரமோஷனுக்கு வர்ற, உன்னுடைய இப்போ ஆடம்பர பொருட்கள் விற்கிறான்னா அதுக்கு போய் ப்ரொமோஷன் கொடுக்குற, நீ நடித்த படத்துக்கு வரக்கூடாதா? கண்டிப்பாக. அதனால் தயாரிப்புகள் யாருமே நயன்தாராவுக்கு ஆதரவு கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க அவங்க வந்து ப்ரொமோஷன் எதுவும் வரதில்லை. அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும். இது வந்து அவங்கள பற்றி இல்லை, பைல்வான் அவர்களை பற்றி. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ இல்லை எதுக்கோ போனாலே அது ஒரு பிரச்சனையாகுது. அது எதனால்? ஏங்க ப்ரெஸ் மீட்டுன்னு எதுக்கு வைக்கிறாங்க? கேள்வி வைக்கிறதுன்னு வைக்கிறாங்க. இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போ. அவர் எனக்கும் கேள்வி கேட்கப்படுவதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஊடக யூடியூபர்ஸு டிவிக்காரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சீண்டி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். என்னை பற்றி ஏதாவது போட்டாச்சுன்னா யூடியூபர்ஸு அதிகமாக பார்க்குறாங்க, அதுவும் ஒரு காரணம். நானும் சரி, அதாவது காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும், பரவாயில்ல அப்படின்னு விட்டுருது. இல்லை, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட வாய்ப்பெலாம் அதனால தான் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஏன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, படத்தில் நல்லா நடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. அது இதுதான் காரணமா? எனக்கு இப்போ வருமானம் அதிகமாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? படத்தில் இல்லாமல். ஆமாம். என்ன காரணம்னா, ஆண்டவன் நாம் ஒரு வழி அடைச்சோன்னா ஆண்டவன் 2 வழி திறந்து விடுவார். என்ன சொல்கிறீங்க? இப்போது நான் வந்து அப்போவும் பத்திரிகையாளர் தான் இருந்தேன். இப்போ யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆனதுனால நீங்கள் சொல்கிறீங்க. மற்றபடி நான் இதே விக்னேஷ் சிவன் படத்துலையும் நடிச்சிருக்கேன். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கார எல்ஐசி அந்த படத்துலையும் நான் நடித்தேன். அவருடைய மேனேஜர் நேற்று ஃபோன் பண்ணார், அண்ணே நீங்கள் அந்த வீடியோ எடுத்துருங்க. படத்தில் நடிச்சுட்டே பேசுகிறீங்களே, அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது பேச்சு வருமா? வந்தேன் எனக்கு என்ன
என்ன ஏன் தொழிலுங்க. அங்கே நடிக்கிறேன், அங்கே நடிக்கிறதுக்கு நான் சரியாக இருந்தால் சம்பளம் கொடுப்பாரு. இது யூடியூப்பு. உங்களுக்கு நான் வந்து அந்த படத்தில் நடிக்கிறேங்க, அதெல்லாம் பேச மாட்டேன். கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக மாட்டோம். அதான். ஸோ அதனால் இதுவாக இருந்தாலும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் ஆரம்பத்தில் இருந்தே பத்திரிகையாளனாக இருந்துக்கிட்டே இருக்கேன், சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது 2 நாள் லீவு போட்டு தான் நான் முந்தானே முடிச்சு ஷூட்டிங்கே நான் போனேன். அதே மாதிரி ஆரம்பத்தில் எம்ஜிஆர்கிட்ட நான் தென்னகம்பத்தியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் உலக சுற்றுப்பாளையமில் அவர் 2000 ரூபா கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஆரம்பத்தில் எனக்கு என்னென்னா என்னுடைய கருத்தை நேரடியாக பத்திரிகையில் தெரிவிக்கலாம். ஆனால் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை நான் பேசணும் சினிமாவில். ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்போது நான் ஆற்றில் வர்றேன், சார் உங்களோட ஃபோட்டோ எடுத்துங்க சார். என்ன சார் எல்லோரையும் கிளிக்கிறீங்க, ஆற்றில் வர்றீங்க, நடந்து போய் சொல்லியா? நடந்து போவேன். எனக்கு வழியில் பயம் இல்லை, வண்டியில் கணம் இல்லை. அதான் என்னுடைய பாலிசி. அதாவது டிராஃபிக்கில் நிற்கிற போலீஸ் இது போதும் எனக்கு. ஸோ அப்போது இப்போ சினிமா வாய்ப்பு இல்லைனாலும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஆமாம், என் பையன் ஆடிட்டர் இருக்கான், என் பசங்க 2 பொண்ணுகளும் கல்யாணம் பண்ணிவிட்டேன். ஐ எம் சேஃப் நவ். சூப்பர் சார். ஆமாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுலாம் இவ்வளோ பஞ்சாயத்துலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அது வீடியோ இல்லை, ஆவணப்படம்னு சொல்லுது. ஆவணப்படமா? ஆமாம், ஆவணப்படம்ங்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாங்குது. ஏமா நீ வந்து கடத்தல் படம் ஃப்ரீயாக போறியா? காசு வாங்கி தானே போகிற. அப்புறம் என்ன, இன்னும் சொல்ல போனால் எந்த நடிகையுமே இல்லாத அளவுக்கு வியாபார நோக்கம் கொண்ட 100க்கு 100 வியாபார நோக்கம் கொண்ட நடிகை நயன்தாரா. எத்தனை பிஸ்னஸ் பண்ணு தெரியுமா? பிஸ்னஸ்ன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் தான். புரியுது. அதாவது சானிட்ரி நாப்கின் பிஸ்னஸ் பண்ணுது. அப்புறம் அந்த அந்த மேக்கப் சாதன பொருட்கள் பண்ணுறாங்க. துபாயில் பெட்ரோல் கிணறுல ஷேர் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் என்னென்னா அம்பானியோட தொழில் தூதர், தொழில் பார்ட்னர். எந்த ரேஞ்சுக்கு வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் இப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? அதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துலேயும் காசு காசு காசு. நான் எப்படி பேசுகிற காசு வாங்குறேனோ அவங்க வந்து வியாபாரத்துக்கு எல்லாம் காசு தான் எல்லாத்தையும். அதான் அந்த வீடியோ, அந்த ஆவணப்படம், மன்னிச்சிருங்க, ஆவணப்படம் அதை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அந்த அவ்வளோ சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? திமிருன்னு தோணுச்சு. என்ன தெரியுமா, ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணி கோர்ட்டில் 10 கோடி ரூபாய் கேஸ் போட்டிருக்காரு. இப்போ நீ விதிமீறல் பண்ணிட்டியே. இல்லை, அந்த 3 நொடி வீடியோவை நீக்கிட்டு தான் அவங்க சொன்னா இருக்கு. அங்கே தான் திமிருன்னு சொன்னேன். இப்போ கோர்ட்டு 10 கோடி ரூபா கேஸ் இருக்குது, அதை மீறி நீ வந்து போட்டேன்னா எவ்வளோ பெரிய கேஸ் ஆகும்? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கௌதம் மேனன் தான் டேரக்டர், அதுதான் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி கௌதம் மேனன்ட்ட படம் கொடுத்தவங்களாம் ஒழுங்கு மரியாதை இப்போ பணத்தை எண்ணி வை. நயன்தாரா ஆவணப்படம் வாங்கி 50 கோடி வாங்கிக்கல, நீ எத்தனை கோடி வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு அமுக்கமாக ஒரு 4 நாள் ஃபோன் பண்ணி என் பேரை எடுத்துருங்க சொல்லி வேற ஒருத்தர் பேர் அமித் கிருஷ்ணாவை ஏதோ இயக்கம்னு போட்டிருக்கு. ஆனால் அவருடைய பேட்டி இருக்குது, கௌதம் மேனன் பேட்டி. அந்த மாதிரி தான் சினிமா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆவணப்படத்தில் அந்தளவு சர்ச்சைக்குரிய அந்த 3 நொடி போட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறீங்க? சட்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்கல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறி தானே நீங்கள் செத்துறீங்க. நிச்சயமா. சரி, சாபம் விடுறாங்க. என்ன கண்ணு மதுரை இருக்கிறது நம்ம கண்ணையா? சரி, அதை விட கொடுமை 3 இப்போ அறிக்கையில் பெர்சனலாக நீ உங்கள் அப்போ கஸ்தூரி ராஜா நீ வந்துருக்க மாட்டேன், உங்கள் அண்ணன் செல்வராக இல்லைனால வரமாட்டேன், ஆனால் நான் தன்னந்து நீ ஆளாக வந்தேனா? மோகன்லால் அரவணைப்பு இல்லாமல் எப்படி மலையாள சினிமாவில் நீங்கள் கதாநாயகிங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? வேறு ரோட்டில் போகிறதுன்னு தெரியாது, நமக்கு தெரியுங்களா? மோகன்லாலோட எப்படி கிசுகிசு வந்துன்னு மலையாள பத்திரிகை முதல் படத்துலேயே கிசுகிசு வந்த முதல் நடிகை நயன்தாரா தான். அதேமாதிரி நயன்தாராவை தமிழில் அறிமுகப்படுத்தினவர் இயக்குனர் ஹரி. தயாரிப்பாளர் யார் தெரியுமா? இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர். அவர் தான் அந்த படம் தயாரித்தார், ஐயா படம். ஆனால் அதுக்கப்புறம் சரத்குமாரோட நடிக்கலை, இயக்குனர் ஹரி இயக்கத்துலேயும் எந்த படமும் நயன்தாரா நடிக்கலை. இப்போ இந்த ஆவணப்படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் என்ன இருந்தது? அதாவது நயன்தாரா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. என்னைக்கு பிரபுதேவா லவ் பிரேக்கு, சிம்பு லவ் பிரேக்கு, அப்புறம் ஃபஸ்ட்டு போஸ்டரில் நாக்கை கிடிச்சு இழுத்தது, அதெல்லாம் விட்டுருங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காமல்
அவர் வந்து முதல் தடவையாக அதில் பேட்டி கொடுக்குறாரு இந்த ஆவணப்படத்தில். என்னுடைய பழைய காதல்கள்னு சொல்லி சிம்புவையும் திட்டியிருக்காரு, மறைமுகமாக பிரபுதேவாவையும் திட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னையை மட்டும் எல்லாரும் கேள்வி வைக்கிறீங்களே காதலித்த தோழின்னு, ஏன் ஆம்பளைகளை கேட்குறது இல்லைங்கன்னு சொல்லுது. நானே கேட்டிருக்கேன். நயன்தாராட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி சிம்புக்கிட்டையும் பலர் கேட்டிருக்காங்க, பிரபுதேவாட்டையும் கேட்டுருக்காங்க. ஆனால் அது எப்படி இல்லைன்னு சொல்லுது? முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்குது. ஒரு பொது விழாவில் தனுசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டதை மறந்துட்டு இப்படி பேசியிருக்கு. அதுமாதிரி விக்னேஷ் சிவனும் படுத்து கிடந்து எச்சில் துப்பியிருக்காரு. அவரும் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, உளுந்தூர்பட்ட நாய்க்கு ஆம்பூர் பிரியாணியா இன்னும் என்னையை பார்த்து கேட்டாங்க. நானும் என் முட்டாண்டியும் ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட போய் ஃப்ரீயாக சாப்பிட முடியல அப்படிங்கிற வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த நானும் ரவுடி தான்ங்கிற படத்தில் டைரக்டருங்கிற வெளிச்சம் போடா போடின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அதான் போடா போடி. ஆனால் போடா போடி சிம்புவோடைய படமாக பார்க்கப்பட்டதை தவிர விக்னேஷ் சிவன் படமாக பார்க்கப்பட்டதே அல்ல. ஏன்னா சிம்பு வந்து ஆல்ரவுண்டர், பாடாசிரியர், மியூசிக் டைரக்டரு, டான்ஸரு, டைரக்டரு. அதனால் அவர் அந்த சும்மா ஒரு பேச்சுக்கு இவர் தூக்கி போட்டுக்கிட்டார். அன்பிய சிவன் படத்தில் சுந்தர் சி பண்ணார் இல்லையா, கமல்ஹாசனை எல்லாம் பண்ணிட்டார், நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேடிக்கிட்டு. அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஆவண படத்தில் கௌதம் மேனன் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, தன்னை ஒரு ஜான்சி ராணி வேலு நாச்சியார் மாதிரி ஒரு அவங்கள பற்றிய ஒரு உயர்வான மக்களுடைய மனசில் வேறு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்காங்க. அதுதான் ஆவணப்படம். அதுக்கா சரி. இப்போ பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹீரோயின்லாம் தனுஷால் பாதிக்கப்பட்ட ஹீரோயின் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்டாங்கன்னா எதனால், எப்படி பாதிக்கப்பட்டாங்க தனுஷ்? இல்லை, பொதுவாகவே இந்த ஹீரோஸ் வந்து ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். இப்போ பிரபுதேவா மாஸ்டர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒத்துழைக்கலைன்னா இப்போ நம்ம ஹெவியான மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அள வச்சுருவார். அதேமாதிரி இவரும் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, நடிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு திருப்பி ரீடேக் கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த நடிகளுக்கு கோபம் வரும். டைரக்டர் இருக்கும்போது ஹீரோ ஒன் மோரும் கேட்டான்னு வச்சுங்க, டைரக்டர் எஸ்ன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அது தனுஷ் படம். அப்போது தனுஷ் ஹீரோயினுக்கு ஒன் மோர் கேட்டார்னா அது கரெக்டாக இருக்குங்கிறனால அந்த மாதிரி சில டார்ச்சர்கள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி மட்டும்தானே, இல்லை வேறு சில நீங்கள் நினைக்கிறதும் இருக்கலாம். நான் எதுவும் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வந்து தனுஷ் வந்து அந்த விஷயத்தில் மிஸ்டர் கிளீன் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இது வரைக்கும் மிஸ்டர் கிளீன்னு சொல்லி யாராவது ஒருத்தர், உங்கள் பார்வைக்கு யாராவது ஒருத்தர் மிஸ்டர் கிளீனுன்னா யாரை சொல்லுவீங்க? அது அந்த காலத்தில் சிவகுமாரை சொல்லலாம். அவர் கூட எல்லாரோடையும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக தான் செய்யுது. ஆனால் முதல்ல கண்டிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி இந்த படத்தில் காதலிச்சோட சரி விட்டுரு, நான் வந்து நடிகைலாம் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கல்யாணம், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல. இப்போ அந்த மாதிரி மிஸ்டர் கிளீன் யார்? இல்லை, இப்போ அப்படி இல்லையே. ஏன்னா ஹீரோயின் யாரை போடணும்னு டைரக்டர் போய் ஹீரோகிட்ட கேட்டு ஹீரோ சொன்ன ஹீரோயின் தானே போடுறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் அதான் உண்மை. இன்னும் நிறைய கேள்வி உங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய சர்ச்சையை வந்து நான் வாங்கி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி நேயர்களே. இதுதான் நம்முடைய முதல் சந்திப்பு ட்ரெண்டிங் தமிழ் சேனலில். தொடர்ந்து ட்ரெண்டிங் தமிழ் சேனலில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒளி பிரகாசமாக இருக்குது. தொடர்ந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன்.